வந்தே மாதரம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாஜகவுக்கு 27 சீட்டு அப்படின்னு சொல்லி சட்டசபை தேர்தலில் ஒதுக்கியிருக்காங்க. பெரும்பாலும் பாஜகவில் பார்த்தோம்னா நிறைய படித்தவங்க இருப்பாங்க. மேல் மட்டத்திலேருந்து கீழ் மட்டம் வரைக்குமே ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நல்லாயிருக்கும். எல்லா எல்லா துறையிலையுமே பார்த்தோம்னா, அதாவது எல்லா பிரிவுகள்லையுமே நல்ல ஒரு திறமையானவங்கள், ஒரு சேவை மனப்பான்மை உள்ளவங்க அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தடவை 27 சீட்டு கொடுத்துருக்காங்க. தகுதியான நபர்களுக்கு நல்ல முறையில் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி தான் மக்களுடைய எண்ணம். என்னுடைய எண்ணமும் அதுதான். இன்னைக்கு பார்க்கணும்னா குறிப்பாக ஒருத்தர் நம்ம சொல்லியே ஆகணும். அவர் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்கள். அவர் நம்ம அதிகமாக நார்தன் மீடியா, தினமலர், டிஎன் நியூஸ் இப்படி எல்லா சேனல்களையும் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப நீட்டாக இருக்கும், ஒரு டிக்னிட்டியாக இருக்கும் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே. அதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லாட்டி உடனே அதை பற்றி பேசுவாங்க. பொதுவான விஷயங்கள்ல இருந்தாலுமே தைரியமாக தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. கசகசன்லாம் பேச மாட்டார், நீட்டாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அவர் தமிழ்நாடு பாஜகவின் மருத்துவர் அணியின் மாநில செயலாளராக இருக்கிறாங்க. அவர் லைஃப் லைன் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலினுடைய தலைவர். இந்தியாவில் இருக்கும் மிகச்சிறந்த டாக்டர்ஸில் அவரும் ஒருத்தர். இது வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் செஞ்சு கிட்டத்தட்ட 32க்கும் மேற்பட்ட தங்க பதக்கங்களை வாங்கியிருக்காங்க. அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். படிச்சிருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, அது முக்கியம் இல்லை. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பெண்களுக்காக மார்பக புற்றுநோய் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ரிசர்ச் பண்ணி இலவசமாக அவங்களுக்கு சிகிச்சை செய்கிறாங்க. அவங்களுக்கு பரிசோதனை செஞ்சு எல்லா மெடிசின்ஸுமே இலவசமாக கொடுக்குறாங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, கிட்டத்தட்ட 8,000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அவர் பரிசோதனை பண்ணி சிகிச்சை கொடுத்துருக்காங்க இலவசமாக. இதுக்காகவே பார்த்தோம்னா அவருக்கு இதற்காகவே மத்திய அரசு டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கு அடல் ரத்னா அப்படிங்கிற விருதையுமே அவங்களுக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. நமக்கு தான் ரொம்ப லேட்டாக தெரியுது. சார் பேசும்போது பார்த்தோம்னா பொதுவாக நிறைய கருத்தரங்கள் நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கும் இளைஞர்கள் எப்படி சமூக உணர்வோடு இருக்கணும், ஒரு பொறுப்போடு இருக்கணும், எப்படி தேசிய சிந்தனையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மெசேஜ் கீழே போய் யாராவது ஒரு தவறான அசிங்கமான கருத்துக்கள் கொடுத்தா எங்கள் வீட்லேயும் போய் அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சாரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் பார்த்தோம்னா இப்போ அதாவது அசிங்கமாக, தவறாக, கேவலமாக பதிவு போடுறாங்க இல்லையா, மெசேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே நம்ம போய் பதிலுக்கு கொடுத்தாலுமே அந்த மெசேஜஸ் எல்லாமே நம்முடைய உளவுத்துறை, நம்முடைய காவல்துறை அதை ஃபுல்லாகவே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு என்னைக்குமே அந்த மெசேஜ் போட்டவங்களுக்கு ஒரு ஆபத்தாக முடியும். இது நீங்கள் செய்யாதீங்க. உங்களுடைய கருத்தை அதாவது கருத்தை கருத்தாகத்தான் சொல்லணும். மற்றபடி அவங்க தவறாக பேசும்போது நீங்களுமே தவறாக பேசாதீங்கன்னு சார் சொன்ன வீடியோ பார்த்துட்டு எங்கள் வீட்டில் நான் காமிச்சேன். அதுக்கு பிறகு அவங்களுமே எங்கள் வீட்லேயுமே அப்படி அதாவது அப்படிப்பட்ட தவறான பதிவுகள் வந்தாலுமே அதை பற்றி அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. நானுமே பார்த்தோம்னா நல்ல கருத்துக்கள் இருந்தால் பதில் கருத்து கொடுப்பேன், லைக் போடுவேன். யாராவது அசிங்கமாக பேசியிருந்தா கூட அதை நம்ம கண்டுக்கிறதில் அப்படியே தள்ளி விட்டு போயிடுது. என்னைக்கா இருந்தாலும் அது அந்த அசிங்கமாக கருத்து போட்ட அந்த நபருக்கு இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, 40 வருஷம் கழிச்சாலும் அவங்களுக்கு அதுக்குண்டான தண்டனை இருக்குது. தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கருத்தை சார் சொல்லியிருந்தாங்க. இப்போ போய் ஓடி போய் அழிச்சாலும் ஒன்றும் ஆகாதுங்கிறதையே ஒரு சார் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு மைண்டில் இப்போ வரைக்குமே இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. நம்ம தானே சோஷியல் மீடியாவில் தானே நினைச்சாலும் போட்டுட்டு போவோம். அது நமக்கு யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சாருடைய வீடியோ பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ராமர் கோயிலினுடைய முதல் இயர் செலிப்ரேட் பண்ணாங்க. இந்தியா முழுவதும் செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க நிறைய அதிகமான கோயில்களை அன்னதானம் பண்ணாங்க. நம்மளுடைய தமிழக அரசு அன்னதானம் பண்ண விடாமல் நிறைய டிஸ்டர்ப் பண்ணாங்க. அப்போ சார் அந்த கோயம்புத்தூர் சைடு அவர் இருக்கும் ஏரியாக்களில் தைரியமாக கோயிலே அன்னதானம் சமைச்சு மக்களுக்கு அன்னதானம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணார். நாங்கள் அன்னதானம் தான் பண்ணுறோம், என்ன செய்யணும், ஏது செய்யணும், அதாவது நம்முடைய காவல்துறை என்ன சொன்னாலும் அதை ஒபே பண்ணி சட்டத்தை மீறாமல் அதே சமயத்தில் மக்களுக்கு அன்னதானம் பண்ணி அந்த ஸ்ட்ராங்காக ஒரு தன்னுடைய கருத்தில் நிலையாக நின்றார். இது மாதிரி பார்த்தோம்னா நிறைய பொது சேவைகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாதாரண விஷயம் இல்லை, 50,000 ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. 8,000 பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்க்கு இலவசமாக சிகிச்சை கொடுத்துருக்காரு. சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு நடத்துனாங்க. அதில் இன்றைக்கு இருக்கும் இளைய அரசியல்வாதிகளில் பொதுமக்கள்கிட்ட சீக்கிரமாக ரீச் ஆனவங்க யாரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு அண்ணாமலை அவர்கள், பழனிவேல் தியாகராஜன், கார்த்திக் சிதம்பரம், அந்த வரிசையில் நம்மளுடைய ராஜ்குமார் சாரும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு 8 மொழிகள் தெரியுது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி,
மலையாளம், தெலுங்கு, அரபி, ஜெர்மனிக், பெங்காலி. இதெல்லாம் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. வெளிநாட்டில் போய் படித்தாலுமே பார்த்தோம்னா ஜெர்மன், ஃப்ரெஞ்சு இதுதான் பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். இத்தாலியும் தெரியும். ஆனால் சாருக்கு வந்து அரபிக் தெரிஞ்சிருக்கு. இது வந்து எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி இவர் வந்து கிட்டத்தட்ட 1.8 மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கிறாங்க. அண்ணாமலை அவருக்கு 3 மில்லியன், இவருக்கு சாருக்கு வந்து 1.8 மில்லியன். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, குறிப்பாக சார் வந்து ஆர்எஸ்எஸ்காரர். அதுதான் இங்கே மெயின். ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க பார்த்தோம்னா நாடு தான் முக்கியம், அதற்கு பிறகு தான் கட்சி, சேவை தான் முக்கியம். நம்ம எல்லா மக்களையுமே வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. எல்லா மக்களும் ஒன்றுன்னு சொல்லி நினைப்பாங்க. அது மாதிரி சார் ஒரு ஆர்எஸ்எஸ்காரங்க. இப்படியாப்பட்ட நபர்களுக்கு வந்து சீட் கொடுக்கணுங்கிறது மக்களுடைய எண்ணம். நிறைய பேருமே சொல்லியிருக்காங்க. எனக்குமே வந்து எனக்கு பிடிச்ச அரசியல்வாதிகள்னு சொல்லி இவர் ஒன்று, ராமசீனிவாசன் சார், எஸ்ஜே சூர்யா சார், அதே மாதிரி திருமாரஞ்சி, அந்த வருஷம் அவங்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. சார் வந்து ராஜ்குமார் சார் வந்து ஒரு அமைதியாக தன்னுடைய வேலையை வந்து வித்தின் செகண்டில் முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு, அதாவது வேகமாகவும் இருக்கணும், துடிப்போடையும் செயல்படணும், மக்கள்கிட்ட வந்து சீக்கிரமாக போய் ரீச் ஆன ஆளுகளாக இருக்கணும். இது மாதிரி ஆளுகளுக்கு வந்து பாஜகவில் சீட் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது மக்களுடைய எண்ணம். இது வந்து மக்களுக்கு நல்லது. ஏன்னா பாஜக இன்னைக்கு தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு வந்து மக்கள்கிட்ட போய் சீக்கிரமாக ரீச் ஆகணும், மீடியா ஃபேஸாகவும் இருக்கணும். ஏன்னா இப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லாட்டி ராஜ்குமார் சார், திருமாரஞ்சி இவங்கெல்லாம் வந்து டக்குன்னு வெளியே வந்து பேசுகிறாங்க. அப்போ மக்களுக்கு வந்து ஓகே, இவங்க நமக்காக வந்து குரல் கொடுக்க ஒருத்தவங்க ஆள் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு மக்களுக்கும் தெரிய வரும். நல்ல மருத்துவர், நல்ல சிந்தனையாளர், நல்ல சேவை மனப்பான்மை உள்ளவருக்கு வந்து சீட் கிடைக்கணுங்கிறது மக்களுடைய எண்ணம், என்னுடைய எண்ணம். இதை ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன்னா, ராஜ்குமார் சாரை வந்து இப்போ வந்திருக்க புது கட்சிகள் கூட அவர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நானுமே கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து எங்களுடைய கட்சிக்கு வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கௌரவமான போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது சார் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க சொன்ன விஷயம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் தெரியும், இல்லை சார் வந்து ஆர்எஸ்எஸ்காரர், ராஜ்குமார் சார் ஆர்எஸ்எஸ்காரர், அதனால் அவருக்கு வந்து மற்ற கட்சிகளுக்கு போக இஷ்டம் இல்லை. இது நம்ம வந்து தேசியத்தோடு இருக்கணும், நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து பாஜக வளரணும், நம் மக்கள் வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இவருக்கு வந்து ஒரு தேசிய சிந்தனையும் இருக்குது, ஆன்மீகத்துலேயுமே வந்து ஈடுபாடு இருக்கிறதுனால கண்டிப்பாக பாஜக வந்து இவரை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறேன் நான். ஏன்னா கொஞ்சம் வயசானவங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கிக்கிறது நல்லது. இன்றைக்கி இருக்கும் இளைஞர்கள் இன்றைக்கி வந்து துடிப்பாக வேலை செய்யக்கூடிய ஆட்களை வந்து இறக்குங்க. ஏன்னா வந்து கிராமங்களில் வந்து இன்னும் பாஜக கரெக்டாக போய் ரீச் ஆகலை. இன்னும் நிறைய பேருக்கு ஏன் பாஜகவுக்கு ஓட்டு போடணும்னே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு வேகமாக வேலை பார்க்கும் ஆட்களை வைக்கும்போது, இவங்க மூலயமாக ஒரு விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கும்போது மக்கள்கிட்ட கொஞ்சம் ஈஸியாக ரீச் ஆகும், மக்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட அதிகமாக பழகுறாங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்கிறேன். அதனால் இப்படிப்பட்ட ஒரு துடிப்பாக வேலை செய்யக்கூடியவங்க, மக்கள்கிட்ட ரீச் ஆகக்கூடியவங்களுக்கு சீட் கொடுக்கணுங்கிறது தாழ்மையான கருத்து. மக்கள் எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். ரீச் ஆகக்கூடியவங்களுக்கு சீட் கொடுக்கணுங்கிறது தாழ்மையான கருத்து. மக்கள் எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.